ஹலோ, குட் மார்னிங் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டில் இருக்கோம் மக்களே. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டேனா நீங்களே கெஸ் பண்ணுங்க. நான் ஜஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் மக்களே. ஸோ நம்ம இப்போ ஒரு 3 days ட்ரிப்பாக ஒடிசா போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு நம்ம சென்னை ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு ஒரு குவிக் வியூ பாருங்கள். சர்ப்ரைசிங்லி செம்ம மழை பெய்யுது மக்களே. நம்ம ஏர்லி மார்னிங் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்ஸ் எல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ இதாங்க நமக்கு ஃபஸ்ட்டு டைமு இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு ஏர்போர்ட் ஏரோப்ளேனில் ட்ராவல் பண்ணுறது. ஸோ ஒரு ஷார்ட் லீவ் கிடச்சிச்சு, ஏன் விடணுமேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக ட்ரிப்பு மாதிரி பிளான் பண்ணியிருக்கோங்க. நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பிளான் பண்ணதே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணுறதுக்கு தான், ஃபிட்னஸ் பண்ணுறதுக்கு தான். சார் செம்மையாக வச்சுருக்காங்க, லைட்டிங்லாம் போட்டு. நான் அந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லைங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. இதுதான் நம்மளோட முதல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ கைஸ். செம்மையாக பண்ணியிருக்காங்க. மேலே லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது கலர் சேஞ்சு தான் ஆகிட்டுருக்கு. ஃபுல்லாக எண்ட் டு எண்ட் போட்டிருக்காங்க மக்கள். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காங்க, தெரியுதா? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க மக்கள். ஃப்ளை பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃப்ளை பண்ணாங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே ரிபப்ளிக் டே அன்றைக்கி இந்த மாதிரி ஸ்பெஷல் ஈவெண்ட்டில் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள், இதெல்லாம் விட்னஸ் பண்ணுறது. சரி வாங்க, நம்ம போய் செக்இன் பண்ணி போர்டிங் பாஸ்லாம் எடுத்துகிறோம் வாங்க. நோட் மக்களே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா 4:40. இப்போயே ரஷ்ஷாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பப்ளிக் ஹாலிடே லீவ் அன்றைக்கி கொஞ்சம் ஏர்லியாக வர்றது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு எப்போயுமே ரஷ் இருக்கும். ஏர்லைன்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷனும் வருது, பார்த்துக்கோங்க. நம்ம போய் செக்இன் பண்ணிட்டு போயிடலாம், செக் பண்ணி. ஹாய் மக்களே, வெளியே இருந்த அளவுக்கு உள்ள எதுவும் பெருசாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் சேம் தான் இருக்குது யூஸ்வலாக அப்படி ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்படி இருக்குமோ ஏர்போர்ட்டு டிப்பிக்கலாக அதே மாதிரி தான் இருக்குது. நோ ஸ்பெசிஃபிக் சேஞ்சஸ். இண்டிகோ இது மட்டும்தாங்க ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது. ஸோ பேகேஜ் போடுறதுக்கே ஒரு 20 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஏர்லி மார்னிங் லீவ் டேன்றனால செம்ம ரஷ்ஷு. சரி வாங்க நம்ம உள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் வாங்க. இங்கே ஸ்பெஷலுங்க, நம்ம தமிழ் கலாச்சாரத்தை போட்டிருக்கும் அதில் இந்த ஜல்லிக்கட்டு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டேன்றனால ஹர்கர் திரங்கா அப்படின்றது வச்சுருக்காங்க போர்டு. பியூட்டிஃபுல் ரன்வே மக்களே. ஏர்லி மார்னிங்கில் எவ்வளோ பிஸியாக இருக்கு பாருங்கள். எல்லா ஃப்ளைட்ஸும் வரிசையாக நிற்குது. ஸோ நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, நான் வெயிட் பண்ணுறோன். மீன்வைல் நமக்கு புவனேஸ்வர்ன்றனால கீழே கொடுத்துருக்காங்க கேட் நம்பர் 13. ஸோ இங்கே நம்ம கல்ச்சுரல் இம்பார்ட்டன்ஸை ஊக்குவிக்கும் வகையில் நிறையா வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அதான் அப்படியே காட்டலாம் அப்படின்னு பார்க்குறேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மக்களே பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே ஆண்டிவே உங்களுக்கு காட்டலாம்னு பார்த்தேன், வராங்க. ஸோ சொன்ன மாதிரி ரெயின் இருந்தனால அங்கே தண்ணி நிற்குது. ஸோ இன்றைக்கி தாங்க இங்கே இவ்வளோ ஏரோப்ளைன்ஸ் இருக்குது, இவ்வளோ போயிங் ஃப்ளைட் இருக்குது. பிஸியாக நிற்கிறோம். ஃபுல்லாக நிற்கிதுங்க எண்ட் டு எண்ட்.
இந்தியா வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஓகே, இங்கெல்லாம் ஏர் இந்தியாவுக்கு ஃப்ளைட்ஸ்லாம் போயிங் ஃப்ளைட்ஸ்லாம் இங்கே இருக்கும் போது. பின்னாடி தெரியுதா உங்களுக்கு தெரியல, வியூ செம்மையாக இருக்கு. ஸோ அங்கே கல்ஃப் ஏர்லைன்ஸ் ஒன்று நிற்குது. இதுதான் மக்களே நம்ம சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட். இந்த சைடு வியூ வித் பேக் ஆஃப் கோயிங் ஃப்ளைட்ஸ் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின், இந்தியாவிலே பிக்கெஸ்ட் டொமஸ்டிக் ஏர்போர்ட் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரன்வேக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான் தெரியுதா? சரி வாங்க நம்ம கிளம்பும். நம்ம ஸ்டாப் வந்துருச்சு, போய் பஸ் ஏற மாதிரி ஃப்ளைட்டே ஏறிடும். இப்போ வந்தால் இன்றைக்கி நம்ம பறக்க போகிறேன், நம்ம இதில் தான் பறக்க போகிறோம் இன்றைக்கி. இந்த பஸ்ஸில் வந்து ட்ராப் பண்ணாங்க. இதான் சென்னை ஏர்போர்ட் மக்களே. ரைஸ் செம்மையாக இருக்குல்ல. ஏர்பஸ் A320 நியோ இதில் தான் போகிறோம். வந்தாச்சு மக்களே, பாருங்க வியூ பாருங்க. ஸோ சீட்டிங் வியூ இது. ஸோ நமக்கு கீழே 2 விண்டோ சீட்டும் கிடச்சிருச்சு. ஸோ 2 வளர்றேன் பாருங்க. நமக்கு அந்த விண்டோ சீட்டில் வந்து 2 விண்டோஸ் இருக்குது. ஸோ இப்படியும் வியூ கவர் பண்ணிக்கலாம், இப்படியும் நம்ம வியூ கவர் பண்ணிக்கலாம். இன்னும் வந்துட்டுருக்காங்க போல், நம்ம தான் லாஸ்ட்டுன்னு நினச்சோம். சரி வரட்டும். சென்னை சிட்டி. நம்ம ஊர் கூட பச்சை பசேல் தான் இருக்கு.
சின்ன ஏர்போர்ட் தான், பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான் மற்ற ஏர்போர்ட்டுமே. இதான் மக்களே புவனேஸ்வர் ஏர்போர்ட்டு இல்லை எக்ஸிட்டு. வெறும் 3 இது தான். நம்ம சென்னையில் எவ்வளோ பார்த்தோம், ஜஸ்ட்டு 3 தான். இவங்க இங்கே சூப்பராக வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலுக்கு எதாவது வச்சுருக்காங்க போல், போய் பார்ப்போம். இங்கே ஒரு ரிசார்ட் லாஞ்ச் இருக்குது, கிட்ட போய் காட்டேன். ஸோ இது வந்து ஒரு ரிசார்ட் லாஞ்ச். அண்ட் இது வந்து இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலுக்கு பர்கர் திரங்கா வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல, செம்ம ப்ரோ, குட். அவ்வளோதான், சுட்கேஸ் எடுத்தாச்சு மக்களே, கிளம்ப வேண்டியதுதான். வாங்க அப்படியே போவோம் எக்ஸிட். ஸோ அவ்வளோதான் வந்து இங்கே புவனேஸ்வர் ஏர்போர்ட். அப்படியே குவிக்காக எக்ஸிட்டை நோக்கி போவோம். நம்ம வந்து ஆல்ரெடி ஷார்ட் ட்ரிப்புன்றனால ஆல்ரெடி நம்ம கேப் இது பண்ணியிருக்கோம், ப்ரீ புக் பண்ணியிருக்கோம். ஸோ கேப் என்னன்ட்ட பேசிட்டு கிளம்ப வேண்டியதான். ஏர்போர்ட் வந்து என்ன நேம் சொல்லுவாங்கன்னா பிஜு பட்நாயக் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ அதுக்கு தான் வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கோசரம் இப்படிலாம் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஈவெண்ட் நடக்கும் போல் 9 மணிக்கு மேலே 10 மணிக்கு நடக்கும் போல் என்ன தெரியும். எல்லாம் வந்து கன்ஸோடு வந்திருக்காங்க ஆர்மி. செம்மையாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இங்கே, செக்கிங்லாம் நடந்து. ஸோ இதோட இந்த ஏர்போர்ட் சீரீஸ் பார்ட் 1 முடிச்சுக்கலாம். இனி அப்கமிங் வீடியோஸில் வந்து ஒடிசாவில் நம்ம விசிட் பண்ண கொனார்க்கு, பூரி அண்ட் சில்கா லேக்கு, இதோட சீரீஸ் லைனப்லாம் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் இட்ஸ் சந்தோஷ் பாலாஜி சைனிங் ஆஃப். குட் பை.